ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 4 10 3 பதிகத்தின் 2 பாசுரத்தில் பூசுஞ்சாந்து என் நெஞ்சமே புனையுங்கண்ணி எனதுடைய வாச்சகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அஃதே தேசமான அணிகலனும் என் கைகூப்புச் செய்கையே ஈசன் ஞாலம் உண்டுமிழ்ந்த எந்தை ஏகமூர்த்திக்கே என்று பாடுகிறார். இயல்பாகவே அனைத்தையும் நியமிப்பவனும் மேலும் பிரளயத்தின் போது அனைத்தையும் தனது திருவயிற்றினுள்ளே வைத்து பின்னர் வெளிப்படுத்தியதால் அனைவருக்கும் இரட்சகனாக இருப்பவனும் இவ்விதம் பலவற்றாலும் என்னை தனக்கே அடிமை என்று எழுதி கொண்ட என் சுவாமியும் மேலும் இதனை போன்று வேறொன்று உள்ளது என்று கூற முடியாதபடி உள்ள திருமேனி கொண்ட ஏகமூர்த்தியாய் ஆலையிலையில் சயனித்த சர்வேஸ்வரனுக்கு மதுரா நகரில் கூனி பூசிய சந்தனம் போலவே தகுதியான சாந்தாக என் நெஞ்சம் உள்ளது என்கிறார். ஏன் தன் மனதை சாந்து என்கிறார்? ஏனெனில் அதுதானே அவனை நினைத்து உருகி உருகி திரவம் போல் எடுத்து பூசலாம்படி உள்ளது. அடுத்து ஸ்ரீ மாலாக்காரர் அளித்த மாலை போலவே அவன் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிற வாசனை மிக்க மாலையாக எனது சொல் மாலை உள்ளது என்கிறார். ஏனெனில் தன் நெஞ்சத்தை விட அதிக பரிமளத்துடன் இவர் நினைப்பவை எல்லாம் வார்த்தைகளாக வெளிவருவதால். மேலும் இது ஆதிசேஷனே சமர்ப்பணம் செய்தது என்று கூறலாம்படி மிக நேர்த்தியான பொன்னாலான பட்டாடையாகவும் அந்த சொற்களே உள்ளது என்கிறார். அழகிய வஸ்திரம் இல்லாதவனுக்கு இந்த உலகில் மதிப்பு ஏற்படுமோ? அதுபோல ஆழ்வார் அருளிச்செயல் இல்லாமல் எம்பெருமானுக்கும் மதிப்பு ஏற்படாது. இப்படி தனது சொல்மாலையே நல்ல சாஸ்திரம் அல்லது நூல் என்று கொண்டு தவமிருந்து அழகிய நூலாடையை நெய்து சாற்றுகிறார் ஆழ்வார். நிறைவாக திருவரங்கம் நம்பெருமாளுடைய சேரபாண்டியன் தம்பிரான் பதக்கத்தை போல அவனுக்கு ஏற்றதொரு ஒளியை கூட்டும் விதமாக உள்ள ஆபரணங்கள் அனைத்தும் எனது கைகளை குவித்து நான் செய்யும் நமஸ்காரங்களே ஆகும் என்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.